மாதிரி தான் இருந்தாங்க. இவ்வளோ வருஷம் ஆகி இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. தெரியல. அனைவருக்கும் வணக்கம். ஆர் யூ ஹாப்பி? நீங்கள் எங்களை அழைத்தீர்கள். எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் காதுகளை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் தாருங்கள். 14/12/1999 ஆண்டு முதல் 8/7/2005 ஆண்டு வரை இப்பள்ளியிலே கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு மிலிட்ரி ஸ்கூலு, ஒரு ட்ரைனிங் சென்டர்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்க தான். நிறைய கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்து எங்களை பயிற்சிவித்த மிக அருமையான தலைமை ஆசிரியர் திரு தங்கராஜன் அவர்கள். ஒரு பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். இனிமையாக, மென்மையாக, பதட்டம் இல்லாமல், யாரிடத்திலும் கடிந்து கொள்ளாமல் மிகச்சிறப்பாக பணியினை செய்வதற்கு அவரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவரிடத்திலே கற்றுக்கொண்டது இன்னும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்வதற்கு அது சான்றாக உள்ளது. இந்த பள்ளியில் எனக்கு நிறைய நினைவுகள் உள்ளது. சீக்கிரத்தில் முடிச்சிடறேன், பசிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். எனக்கு பசிக்கலை. உங்களை பார்த்த உடனே பசியெல்லாம் போயிடுச்சு. நிறைய மாணவிகளுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? நிறைய பெற்றோர்களை அழைத்து ஆலோசனை வழங்கி அவருடைய திருமணத்தை தள்ளி வைத்து படிப்பதற்கு உதவி செய்வதற்கு நல் வாய்ப்பினை இந்த பள்ளியிலே நான் பெற்றுக்கொண்டேன். அது எனக்கு மன நிறைவினை கொடுத்தது. நான் நடந்து போகலான்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸோட வர்றப்ப பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வந்தோம். ஒவ்வொரு வீட்டையும் பார்த்துட்டு ஒவ்வொரு பிள்ளை வீட்டையும் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், இது மாஜிதா பேகம் வீடு அப்படியே இருக்கு. அவளை 8th அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாரு. கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அவ படிச்சா இப்ப என்னவா இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சுமையா பேகம் இங்க படிச்சவ அவங்க அப்பா 10th அனுப்பவே மாட்டேன்னாரு. அவங்க அப்பாக்கிட்ட பேசி பேசி கெஞ்சி கெஞ்சி அவளை படிக்க வச்சு, அப்புறம் +1 அனுப்ப மாட்டேன்னாரு, அவளை சேர்த்து அப்புறம் காலேஜ் அனுப்ப மாட்டேன்னாரு. அவள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கி என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு. உங்கள் டீச்சர் சொல்லட்டும், அஷூரன்ஸ் கொடுக்கட்டும்னாரு. அஷூரன்ஸ் கொடுத்தேன். அவள் போய் பிஇ என்ஜினியரிங் சேர்ந்து முடித்தா, எம்ஏ முடித்தா. ஒவ்வொரு செமஸ்டர் முடிஞ்ச உடனே கால் பண்ணுவா, டீச்சர் நான் இவ்வளோ பர்சன்டேஜ். ஒவ்வொரு தடவையுமே அவள் சொல்கிறது எபோவ் 92% தான் இருக்கும் அவள். அதுக்கப்புறம் அவள் துபாய் போனால், அவள் அங்கே தான் கிடச்சிட்டா. அவளுடைய மேரேஜுக்கு நான் இங்கே வந்தேன். டீச்சர் கண்டிப்பாக என்னுடைய மேரேஜுக்கு வரணும்னு சொன்னால் நான் வந்தேன். ஆரிஃபா பேகம் 9th படிச்சுட்டு இருந்தப்ப அதே மாதிரி அவள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா. அவங்க அம்மா அழுதாங்க என்கிட்ட, டீச்சர் நீங்கள் வந்து பேசணும், படிக்கிறதெல்லாம் மறந்துடுதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் போய் பேசி அவளை படிக்க வச்சு இப்போ அந்த பிள்ளைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சுகைனா பேகம் நிறைய குழந்தைங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்தது. சுகைனா பேகம் எல்லா பிள்ளைகளும் மனசில் வந்துட்டே போகுது. வினோதாவுக்கு அவங்க அம்மா பேசுவாங்க, அவங்க அப்பா பேசுவாங்க, எல்லாரும் பேசி பேசி டீச்சர் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பிள்ளைங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளான நாட்கள். அது மிக அருமையான காலங்கள் பசுமையாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நான் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க பரிசு எழுத போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு பொண்ணை பற்றி சொல்லுவேன். உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளைய சொல்கிறேன்னு சொல்லிட்டு தனலட்சுமியை சொல்லுவேன். 2003ன்னு நினைக்கிறேன் அவள் 10th படித்தா தனலட்சுமி. இந்த பக்கத்து வீடு தான் அவள் வீடு. 1 மார்க்கோ 2 மார்க்கோ தான் அவள் வாங்கினா ஃபர்ஸ்ட் மிட்டர்மில். இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் ஆசிரியர் அறை தான் எங்களுடைய 10th B. அப்போ மேக்ஸ் எடுப்பேன். உள்ளார உட்காந்து பிள்ளைங்க கணக்கு போட்டுட்ருக்கோம். வெளியில் அந்த வராண்டாவில் நானும் தனலட்சுமி மட்டும் கீழே உட்காந்து கிராஃப் போட்டு ஜியாமெட்ரி போட்ட காலங்கள் எல்லாம் இன்றும் என் நினைவில் உள்ளது. இந்த தனலட்சுமி பாஸ் பண்ண 38 மார்க் வாங்கி கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும்னு இன்னைக்கு என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய சாதனைகள் படைப்பதற்கு, மன நிறைவினை கொடுப்பதற்கு அடித்தளமிட்டது இப்பள்ளி. இதை மறக்கவே முடியாது. அதே போல் தங்கராஜன் சார் போனதுக்கு அப்புறமா பாரிஸ் சார் வந்தார். காலையில் 8:30க்கு நுழைஞ்சா சாயங்காலம் 4:45 வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாது. ஏம்மா இதை செஞ்சியாமா, அதை செஞ்சியாமா, ஜேஎஸ் நீதாமா பார்க்கணும், ஸ்கவுட்டு நீதாமா பார்க்கணும், பசுமைப்படை நீதாமா பார்க்கணும், ரெட் ரிப்பன் கிளப் நீதாமா பார்க்கணும். விசிட் வர்றாங்கன்னா அதுக்கு தமிழ்தாய் வரைக்கும் சொல்லிக் கொடுமா, தேசிய கீதம் சொல்லிக் கொடுமா, எல்லாத்தையும் அப்படி சொல்லி கொடுத்தது வந்து இடைவிடாது வேலை பார்ப்பதற்கும் சுறுசுறுப்பாக வேலைகளை பார்ப்பதற்கும் அனைத்து வேலைகளையும் கற்றுக்கொள்வதற்கும்
எங்களுக்கு அது மிகவும் உதவியானதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் சிறந்த ஆசிரியர்களாக, தலைமை ஆசிரியர்களாக தொடர்ந்து பணியாற்றுவதற்கு இந்த தலைமை ஆசிரியர்கள் தான் எங்களை ஊக்குவித்தார்கள். இன்னைக்கு நான் மகேஸ்வரி டீச்சர் 2 பேருமே திருச்சி மாவட்டத்தில் தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதே போல் எங்களோடு கூட பணியாற்றிய தாவூத் அலி சார் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றார் என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் இந்த விழாவிலே அவருடைய தலைமை ஆசிரியர் பணியினையும் சிறப்பாக செய்துவிட்டார். என்ன செஞ்சாரு? அவர் பள்ளிக்கூடத்துக்கு கேன்வாசிங் பண்ணிட்டார் சார். அவர் ஸ்ட்ரென்த்தை சேர்க்கறதுக்கு இல்ல, அதுதான் ஒரு தலைமை ஆசிரியனுடைய திறமை. ரொம்ப அழகா வந்தாரு, அழகா உட்கார்ந்து இருந்தாரு, பேச வாய்ப்பளிச்சாங்க, பேசினாரு, ரொம்ப அழகா கேட்டாரு, பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க, சேர்த்து விட்டுருங்க. எவ்வளவு சிறந்த தலைமை ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு வேதியியல் ஆசிரியராக இங்கு பணியாற்றினார். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டு எங்களுக்கு, அது எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. எங்களுடைய வாழ்நாளில் 10 வருஷம் அதிகரிச்சமானதாக இருக்கின்றது. இந்த பள்ளியை ஒரு நாளும் மறக்க முடியாது. ஈவினிங்ல பிஇடி டீச்சர் வரலன்னா இதே இல்லை பாரிசார் என்னையா அம்மா மாஸ்டர்களுக்கு ட்ரம் பீட்டு கொடுமாம்பாரு. எல்லா விதத்திலும் பணியாற்றினோம், மகிழ்ந்து பணியாற்றினோம், சிரித்து பணியாற்றினோம், குதூகலமாக இருந்தோம், வேலைகளை சிறப்பாக செய்தோம், உண்மையாக செய்தோம், நேர்மையாக செய்தோம். இப்பள்ளியில் பணியாற்றியது முழுமையான எங்களுடைய பணியினை இக்கல்வித்துறைக்கு சிறப்பாக கொடுப்பதற்கு எங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கின்றது. வரும் காலங்களிலே அனைத்து மாணவிகளும் சிறந்த முறையிலே படிக்க வேண்டும். பாஸ்கர் ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி நிறைய வேகன்சிஸ் வருது, எல்லாவற்றிலும் நீங்கள் சாதிக்கலாம். பெண்களே சாதனையாளர்கள் என்பதற்கு உங்களுடைய அரங்கம் சாட்சி. இங்கே உள்ளார உட்காந்துருக்கவங்க யாருமே வெளியில போகல. ஒருவேளை பாய்ஸ் ஸ்கூல்ல இப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இருப்பாங்களான்றது தெரியல. பட் கேர்ள்ஸுங்கிறதுனால எல்லாரும் இப்படியே உட்காந்துருக்கீங்க. இதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சி. நன்றாக படியுங்கள், வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இது மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு உலகம், உற்சாகமாக இருக்கக்கூடிய உலகம், பாடுகள் நிறைந்த ஒரு உலகம், அதே போல மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு உலகம். எதுவாக இருந்தாலும் உலகம் உங்கள் கையில். நீங்களே வெல்லுங்கள், நீங்களே சாதனையாளர்கள், சிறந்த சாதனைகளை படைங்கள். உங்களுடைய எதிர்கால சந்ததியை பள்ளியில் கொண்டு வந்து சேருங்கள். மறுபடியும் ஒருமுறை எங்களுக்கு வாழ்ப்பளித்தீர்கள் என்றால் இப்பள்ளிக்கு வருகை புரிவோம். நீங்கள் எப்பொழுதும் எங்கள் நினைவில், நாங்கள் உங்களுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.